பிரைஸ் தி லார்ட். மிஸ்பா ரெஃபர்மேஷன் சர்ச் சார்பாக உங்கள் யாவரையும் இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கு போதகர் ரெவரண்ட் ஜேக்கப் ராஜ் கபூர் அவர்கள் உங்கள் மத்தியில் ஆழமான சத்தியத்தோடு உங்களை சந்திக்கும்படியாக வந்திருக்கிறார். தேவன் வெளிச்சமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருந்தார். ஒருவன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால் நாமும் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் மாறுவோம் என்று நம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கிறோம். யோவான்லையும் அதே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த வேளையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் அந்த வெளிச்சத்தை நம்ம மேல உதிக்க பண்ண போகிறார். நம்மளுடைய எல்லா பிரச்சனைக்கும் தேவன் இன்றைக்கு ஒரு பதிலை கொடுக்க போகிறார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். மகிமன் நேரத்துக்குள்ளாக உங்களை வரவேற்கிறோம். புதிய 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 காரியங்களை தேவன் ஒவ்வொரு முறை வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார். இந்த பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று ஆரம்பத்தில் ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அசைவாட ஆரம்பித்த பிறகு எல்லாவற்றையும் ஒழுங்குள்ளதாகவும் மிக நேர்த்தியானதாகவும் மிக சிறந்ததாகவும் மாற்றுகிறாராம். இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க வாழ்க்கையில் ஒருவேளை எல்லாமே மாறிப்போச்சு, எல்லாமே தலைகளாக மாறிப்போச்சுன்னு ஒருவேளை நம்ம யோசிக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் யார் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறாரோ எல்லாமே புதிதாகிறது, எல்லாமே புதிதாகிறது. ஏசாயா என்கிற ஒரு புத்தகம் வேதத்தில் பழைய ஏற்பாடுன்ற ஒரு பதிவில் வைக்கப்பட்டிருக்கிறது. கவனித்து பார்க்கும்போது ஏசாயால 66 அதிகாரத்தில் 65ஆம் அதிகாரம் என்று ஒரு முடிவான நேரம் வரும்பொழுது ஒரு அற்புதமான ஒரு செயலை பூமியிலே செய்ய போகிற தேவனுடைய எண்ணத்தை அங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார். அதான் ஆச்சரியமே. அங்கே தேவனுடைய ஒரு பெரிய ஒரு திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிறது அங்கே தான் வெளிப்படுத்துகிறது. ஏசாயாவில் 65ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் சொல்லுது, இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுகிறதும் இல்லை. நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்றென்றைக்கும் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாளில் இருந்து நடக்க இருக்கிறது என்கிறது தான் அது வாக்குத்தத்தமே. அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம். எல்லாம் முடிஞ்சிடுச்சுங்க, இதுக்கப்புறம் எதுவுமே நடக்காது. ஒருவேளை நம்ம அப்படி யோசிக்கலாம். பூமியானது பார்த்தீங்கன்னா மிக மோசமான செயலுக்குள்ளே போய் கொண்டு இருக்கிறது, அப்படி ஒருவரை யோசிக்கலாம். நான் சொல்கிறேன், அதெல்லாம் நடக்கிறவர்களுக்கு நடந்து கொண்டே இருக்கட்டும். நானும் உயிரோடு இருக்கிற என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன். வெளிப்படுத்தல் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் முடியும் போது அற்புதமாய் சொல்லுகிறார், நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவனாக இருக்கிறேன் என்று வெளிப்படுத்தல் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 17-18 சொல்கிறார். ஒரு பொழுதும் கைவிடாத ஒருவரை இயேசு கிறிஸ்துவாக வெளிப்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம். இந்த வெளிப்பாடு தான் பரிசுத்த அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த யோவான் தனக்கு சொன்னதை தனக்கு வைத்து கொள்ளாமல் அதை நமக்கென்று எழுதி நம் கையில் கொடுக்கும்போது தான் தெரிகிறது அது நமக்கென்று தேவன் பரிசுத்த அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த யோவானுக்கு இதை சொல்லும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரியமாக இருந்து அதை எனக்கு சொல்லும்படி அவரிடத்தில் சொல்லியிருக்கிறார். அதுதான் இந்த வேதத்தில் வாசிக்கும் போது இது என்னுடைய வார்த்தை, எனக்கென்று எழுதி கையில் கொடுத்தது, என் வாழ்க்கையை மாற்றும்படியாக இருளில் இருக்கிற நான் வெளிச்சத்துக்குள்ளே வந்து வெளிச்சத்தில் ராஜாவாக ஆளுகிறவனாக ஜெயிக்கிறவனாக எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிறவனாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த வேதத்தில் இப்படி அற்புதங்களையும் அதிசயங்களை நிரப்பி என் கையில் கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அப்பொழுதே மரித்தோரை உயிர்ப்பிக்கிற வல்லமை என்னை எழுப்பி உட்கார வைத்து, அப்பொழுது அவருடைய வல்லமை மகிமை எனக்குள்ளேருந்து வெளிப்பட்டு இருக்கிற சூழ்நிலையை தலைகளாய் மாற்றி எல்லாவற்றையும் மேற்கொள்கிறவனாக என்னை மாற்றுகிறது. வேதத்தை தியானிக்கும் போது ஜெபிக்கும் போது எனக்குள்ளே உண்டாகிற ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. அதாவது சொல்கிறார், எப்பொழுது ஜெபத்திலே தரித்திருங்கள், எப்பொழுது ஜெபத்திலே தரித்திருங்கள். நீங்கள் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளுடைய சேனைகளோடு வான மண்டலத்துள்ள சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லி பயத்தை காட்டாமல் அவைகளை செய்து முடித்தவர்களாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார். எபேசியரில் பார்க்கிறது போல 6ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில், நீங்கள் அவைகளை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுங்கள் என்று ஒரு வார்த்தையை சொல்லி இதை எல்லாமே செய்து முடித்த அந்த தைரியத்தோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, அதன் பொருட்டு மிகுந்த மன தைரியத்தோடு எப்பொழுதும் ஆவியினாலே ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனாக நில்லுங்கள் என்று சொல்லுகிறார். எந்த தீங்கு நாளாக இருந்தாலும் சரி, எது உங்களை எதிர்க்கிறதா இருந்தாலும் சரி, அது வானமண்டலம், அது எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் செய்து முடித்தவர்களாக நிற்கும்படி தான் நமக்குள்ளே ஒரு ரட்சிப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. பயப்படுவதற்காக அல்ல.
பயத்தை பார்த்து நாம் பேச வேண்டியவர்கள். நமக்கு விரோதமாக இருக்கிற எந்த சூழ்நிலையும் பார்த்து நாம அதை பயப்படுத்துகிறபடியாக தான் தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வந்திருக்கிறது என்று ஏசாயா 60ஆம் அதிகாரம் 61ஆம் அதிகாரத்திலையும் பார்க்க முடிகிறது. அதே போல எபேசியர் புத்தகத்திலும் 6ஆம் அதிகாரம் 10 முதல் பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் செய்து முடித்தவர்களாக அதன் பொருட்டு மிகுந்த விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் நில்லுங்கள் என்று சொல்லுகிறார். எப்பொழுதும் ஆவினாலே ஜெபிக்கிறவங்களாக, ஜெபித்தா போதும், ஆவியிலே நிரம்பி இருந்தால் போதும், தேவனோடு நீங்க இருக்கிறபடினால எந்த சூழ்நிலையும் மாற்றி அமைக்க முடியுமா சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் அற்புதமாய் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் செய்து முடித்தவன் தான் ஜெயம் கொண்டிருக்கிறவன். ஜெயம் கொண்டிருக்கிறவனாக தான் உன்னை நான் பார்க்க விரும்புகிறேன். யாரை பார்த்தாலும் சொல்றேன், நான் ஜெயம் கொண்டவனாய் இருக்கிறது போல நீங்களும் ஜெயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 1ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது ஒரு வார்த்தை நம்ம வாசித்து பார்க்கிறோம், நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உள்ள திறவுகோலை உடையவனாக இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, அப்படி என்றால் அவர் மரணத்துக்குள்ளே போகும்பொழுது அதனுடைய திறவுகோலை அவர் கையில் இருந்திருக்கும் பொழுது அவரை எப்படி மரணம் மேற்கொண்டிருக்க முடியும்? அதனால தான் அவர் உயிரோட வெளியில வந்தார். அவர்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கீ பார்த்தீங்கன்னா பாதாளத்துக்கும் பரலோகத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராம். அப்பேற்பட்ட ஒருவர் இப்பொழுது நமக்குள்ளே வந்து வாசம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒருவர், அவர் இருக்கும் பொழுது மரணத்துக்கு ஏதுவான எதுவாக இருந்தாலும் அது மேற்கொள்ளக்கூடிய ஒன்று நமக்குள்ளே சுவிட்ச் ஆன் பண்ணப்பட்டு இருக்கிறது. இப்ப நமக்குள்ளே இருக்கிற அவருடைய ஜீவன், நமக்குள்ளே இருக்கிற அவருடைய ஜெயம், நமக்குள்ளே இருக்கிற அவருடைய பலன் வெளிப்படும்படியாக தான் நம்மை ஒரு ஜெப மனிதனாக பார்க்க விரும்புகிறார். நமக்குள்ளே தேவன் ஒரு பெரிய புதிய காரியங்களை செய்யும்படியாக தான் ஒரு அற்புதமான தன்னுடைய மனதினுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார். அதனால தான் சொல்லுகிறார் வெளிப்படுத்தல் புத்தகம் 21ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்திலே, இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனமாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடு கூடவே இருந்து அவர்களுக்கு தேவனாய் இருப்பார். இதுதான் தேவன் சொல்லுகிற புதிய வானம் புதிய பூமியினுடைய எஃபெக்ட்ல நடக்க போற மிக முக்கியமான ஒன்றாம். நமக்குள்ளே வந்து வாசம் செய்வதற்காக ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியும் உண்டு பண்ணி அந்த ஒரு வாழ்க்கையை நமக்கு பரிசாக ரட்சிப்பின் வாழ்க்கையாக கொடுக்கிறாராம். நாம் நினைச்சு பார்க்கிறோம், இல்லை கேள்விப்படுகிறோம், ஒரு நாள் வரப்போகிறது அன்று புதிய வானம் இவையெல்லாம் ஒளிந்து. இல்லை இல்லை இல்லை, நம்முடைய வாழ்க்கையில இப்பொழுதே ஒரு பிரசனம் இறங்கி வரும்போது எல்லாம் புதிதாகிறது. பழவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. குணங்கள் மாறிவிட்டது, செயல்கள் மாறிவிட்டது, வறுமை மாறிவிட்டது, வியாதி மாறிவிட்டது. அப்பேற்பட்டதை செய்யக்கூடிய ரட்சிப்பு நமக்குள்ளே வந்திருக்கிறது. மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்த முதல் பரிசுத்த ஆவியானவர் மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்த இயேசு கிறிஸ்துவை போலவே நம்மையும் எல்லா சூழ்நிலையிலிருந்து உயிர்ப்பித்து அவருடைய புதிய வானம் புதிய பூமியினுடைய வாழ்க்கையை வாழும்படியாக நமக்குள்ளே அவர் வந்து தங்கி வாசம் செய்யும்படியாக நம்மை மேற்கொள்ள ஒன்று முடியாதபடி நமக்குள்ளே தேவனுடைய ஆவியை வைத்து தேவனுடைய ஆவியிலிருந்து எப்பொழுதும் நாம் இணைந்தவர்களாக தேவனோடவே இருக்கிறவர்களாக தேவனோடு வாசம் செய்வர்களாக வெளிப்படுத்த விரும்புகிறார். எப்படி பாருங்க, என்ன ஒரு திட்டம் பாருங்க, என்ன ஒரு பிளான் பாருங்க. நம்மை ரட்சித்தது தேவன் நம்மோடு கூட இருக்கும்படியாக தான், நாமும் அவரும் எப்பொழுதும் ஒன்றாகவே இருக்கும்படியாக தான். அதனால் ஜெபம் 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 என்று சொல்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு வெளிப்படுத்த போகிறேன். எரேமியா 33:3 சொல்லுகிறார். மார்க் 11ஆம் அதிகாரம் 22-23 என் நோக்கி கூப்பிடு, என்னிடத்தை கேள், எதை கேட்டாலும் நான் செய்வேன், நீ நினைக்கிறது காட்டிலும் எண்ணுகிறதையும் அதிகமாய் செய்யும்படியாக உனக்குள்ளே என்னுடைய வல்லமை கிரியை செய்கிறது. எபேசியர்ல 3ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்றுதான், நானும் அவரும் எப்பொழுதும் ஒன்றாகவே இருக்க வேண்டும் என்று, எப்பொழுதும் ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஜெபத்தை தான் நமக்கு முன்பதாக முதன்மையான ஒரு காரியமாக வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கு அவர் கொடுத்த ஒரு அற்புதமான மிகப்பெரிய ஒரு கிருபையின் பரிசு தான் பரிசுத்த ஆவியானவர். அதனால சொல்ற, வல்லான மனுஷிலே வல்லமையாய் பலப்படுங்க, அவருடைய ஆவியினாலே வல்லமையாய் பலப்படுங்க என்று சொல்லுகிறார். ஆவி நமக்குள்ளே வந்த பிறகு நம் தேவனைப் போல தேவனுடையதை எல்லாம் பூமியிலே பெற்றுக்கொண்டவர்களாக, அதை வெளிப்படுத்துகிறவர்களாக, தேவனுடைய கிரியைகளாக, தேவனுடைய அவயங்களாக வெளிப்பட வேண்டும் என்றுதான் நமக்குள்ளே ஆவியானவர் வந்திருக்கிறார். நமக்குள்ளே இருந்து தேவன் வெளிப்படுத்த வேண்டிய வல்லமையின் கிரியைகளை வெளிப்படுத்தும்படியாக நம்முடைய அவயங்களை தெரிந்து கொண்டு நம்முடைய அவயங்களை அவர் கையில் எடுக்கிறார். அப்பொழுது நாம் நினைக்கிறத விட எண்ணுகிறத விட சொல்லும்பொழுது நம்முடைய இமேஜினேஷனுடைய லெவல்ஸ் எல்லாம் மாறுகிறது. நாம் நினைக்கிற அந்த நினைவுகள் எல்லாம் மாற தொடங்குகிறது. நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் மாற்றக்கூடியபடியாக நம்முடைய எண்ணங்களை அவர் கையில் எடுக்கிறார். எண்ணங்கள் மாறும்போது நம்முடைய செயல்கள் மாறும்பொழுது நம்மை சுற்றி இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையும் மாற்றும்படியான ஒன்று நமக்குள்ளிருந்து வெளிப்படுகிறதுனால தான் ஒரு ரிவைவலிஸ்ட் போலவே நம்மை தேவன் எழுப்புதலை கொண்டு வருகிற எழுப்புதல் வீரர்களாக, எழுப்புதலின் பிள்ளைகளாக நம்மை மாற்றி அமைக்கிறார். காரணம், நமக்குள்ளே எழுப்புதலாகிய கர்த்தராகிய தேவனுடைய ஆவியான நமக்குள்ளே வந்திருக்கிறார். அவர் வந்து இருக்கிற இடத்துல மரித்தோரும் உயிர்ப்பிக்க முடியும். மரித்தோரை மரித்தோராகவே வைக்க விரும்புகிற
எந்த சூழ்நிலையை மாற்றி அமைத்து எல்லாமே புதிதாகிற ஒரு சூழ்நிலையை வெளிப்படுத்துகிற ஒரு வல்லமையின் பாத்திரங்களாக நம்மை அங்கே வைத்திருக்கிறபடினாலே நாம் அங்கே அவருடைய ஆவியை வெளிப்படுத்தும் போது எந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்க முடியுமா? இப்படி ஒரு வாழ்க்கையை தான் மீட்டில் கொடுக்கிறார். வாசித்து பார்க்கும்போது தெரிகிறது. கோலியாத் இஸ்ரவேலுக்கு முன்பதாக வந்து நின்று கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறார் 40 நாள் அளவும். அவனுக்கு விரோதமாக ஒருவராலும் பதில் பேச முடியவில்லை, எதிர்த்து பேச முடியவில்லை, நிற்க முடியவில்லை, ஒருவர் வர துணியவும் இல்லை, பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஒரு மனுஷனை கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்புகிறார். கர்த்தருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு மனுஷன் இந்த இடத்துக்கு வருகிறார். வரும்பொழுது அவர் பார்க்கிற முதல் பார்வை, இந்த சத்தத்தை கேட்கும் போது கோலியாத் பேசுகிற சத்தத்தை கேட்ட உடனே அவனுக்கு விரோதமாக ஓடி அந்த வார்த்தையை சொல்லுகிறார். நாளைக்கு இந்த நேரத்தில் உன் தலை உன் கழுத்துக்கு மேலே இருக்க முடியாது என்கிற அளவுக்கு பேசுகிற அந்த தைரியத்தை தான் பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொரு இடத்திலும் கொடுத்திருக்கிறார். அதனால தான் சொல்லுது, எந்த சூழ்நிலையிலும் நாம் என்ன பேச வேண்டும் என்பதை, எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தருடைய தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறவன் எதிர்மறையாக தான் ஒவ்வொன்றையும் பார்க்க முடியும் என்பது நாம் தாவீது முதற்கொண்டு எல்லாருடைய வாழ்க்கையிலும் பார்க்க முடிகிறது. எலியாவுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நமக்கு அப்படித்தான் தெரிகிறது. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி போய் நின்று தேவனுடைய ஆவியினாலே வந்து நிற்கிற நான் பேசுகிறதாவது அற்புதமாக ஒன்று ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து வந்து நிற்கிற நான் சொல்லுகிறேன், என் வாயின் வார்த்தை என்று வானத்திலிருந்து ஒரு துளி மழை வராது என்று சொல்லுகிற அளவுக்கு தேவனுடைய பிரசன்னம் அவரை பழக்குவித்து பயிற்சி கொடுத்து அனுப்புகிறது. நாம் இன்று பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். அப்படி என்றால் நாம் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான பயிற்சி பரிசுத்த ஆவியில எப்பொழுது நிரம்பி ஆவியானவரோடு பேசி ஆவியானுடைய முழுமையான வல்லமையை பலனை பெற்றுக்கொண்டு இந்த பூலோகத்தில் தேவனுடைய வல்லமையின் கிரியைகளாக நம்ம வெளிப்படுத்த வேண்டும். இதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு எதிர்பார்ப்பு. மற்ற மனிதர்களுக்கு முன்பதாக நாம் ஒரு காலத்தில் தோல்வியின் பாத்திரமாக எல்லா வகையிலுமே கைவிடப்பட்டவர்களாக ஒரு வேலை இருக்கலாம். கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள வந்த உடனே முதல்ல செய்ய போகிற வேலை இதுதான். நம்மை பலப்படுத்தி அவருடைய பலனால நிரப்பி இயற்கைக்கு அப்பாற்பட்டது செய்யக்கூடிய மனுஷங்களாக தேவன் தம்முடைய மகிமையை நமக்குள்ளே கற்றுக் கொடுத்து பயிற்சி வைக்கிறவராக இருக்கிறாராம். அதெல்லாம் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர்ல 14ஆம் அதிகாரத்தில் 31 சொல்லுகிறார், 32 சொல்லுகிறார், கற்கிறதற்கும் தேறுகிறதற்கும் நீங்கள் ஒவ்வொருவராக பயிற்சி செய்ய வேண்டும் என்று. பரிசுத்த ஆவியானவருடைய ஆழங்களை, வார்த்தைகளை, வசனத்தை தியானிக்கும் போது தேவனுடைய மகிமை நமக்குள்ளே வந்து இந்த விலையேற பெற்ற மகிமை வெளிப்படுத்த முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய வல்லமின் பாத்திரங்களாக நம்மை வெளிப்படுத்த விரும்பினால் தேவனுடைய விலையேற பெற்ற பிரசனத்தில் மூழ்கி இருக்கும் போது இவை நமக்கு நடக்கிறது. நாம் பார்க்கிறோம், தேவனுடைய மகிமையின் பாத்திரமாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டு அழைத்து நம்மிடத்தில் தம்முடைய வல்லமையை கொடுத்து தம்முடைய பிரசனத்தினால நிரப்பும் பொழுது நாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்களாக மாறத் தொடங்குகிறோம். இப்படித்தான் இங்கே பார்க்கிறோம். மோசேவை தேவன் அழைக்கிறார். அவனோ தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம். எத்ரோவின் ஆட்டு மந்தைகளை மேய்த்து கொண்டிருக்கிற மீதியான் தேசத்தில் ஆசாரியனா இருக்கிற தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான் மோசே. அவன் ஆடுகளை வனாந்திரத்திலே பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். இப்படித்தான் பார்த்தீங்கன்னா யாத்திராகமத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் முதல் மோசேவுடைய அறிமுகத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனால் தேவன் சந்திக்கிறார். தேவன் அங்கே எரிகிற முட்செடியாக வெளிப்படுகிறார். அதை உற்று பார்க்க பக்கத்தில் போகும்போது தான் தெரிகிறது, தேவன் இவரை அழைத்து இவரை எகிப்திலிருந்து இஸ்ரவேலை விடிக்கும்படியாக நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லுகிறார். அப்பொழுது மோசே சொல்லுகிறார், இல்லை ஆண்டவரே, என்னால் முடியாது, எனக்கு அந்த அளவுக்கு சக்தி கிடையாது, வல்லமை கிடையாது. ஒவ்வொன்றாக சொல்லும்பொழுது எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுத்து நான் உன்னை அனுப்புகிறேன், நானே உன்னை அனுப்புகிறேன், நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி அனுப்புகிறார். இதுதான் இந்த நாட்களில் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியினாலே நாம் நிரம்பும் போது நமக்குள்ளே செய்கிற தேவனுடைய செயல். ஒவ்வொரு முறையும் நமக்குள்ளே தேவனுடைய ஆவி வந்து நமக்குள்ளே தங்கும் பொழுதெல்லாம் இதே செயலை பழைய ஏற்பாட்டில் மோசேவை கொண்டு செய்த செயலை புதிய ஏற்பாட்டில் இந்த காலகட்டங்களில் நாம் இருக்கிற இந்த வாழ்க்கையில் நாம் போய் கொண்டிருக்கிற எந்த சூழ்நிலையிலும் இதே வல்லமையோடு வெளிப்படும்படியாக தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இதற்காக தான் தேவன் தம்முடைய விலையேற பெற்ற பிரசன்னமாகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கொடுக்கிறார். இந்த ஆவியில் நிரம்பி இருக்கும்போது மட்டுமே இவைகளை செய்து முடிக்க முடியும். நம்ம வாசித்து பார்க்கிறோம், அப்போஸ்தலர் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 7 பேரை தெரிந்து கொண்டு பரிசுத்த ஆவியினால் நிரம்பினவர்களாகவும் விசுவாசத்தில் இருக்கிறவர்களாகவும் இப்பேற்பட்ட சரியான இந்த 7 பேரை கொண்டுதான்
சபையை விசாரிக்கும்படியாக, பந்தி விசாரிப்பை கவனிக்கும்படியாக இவர்களுக்கு பொறுப்பு கையில் கொடுக்கப்படுகிறது. அதில் ஸ்தேவான் என்கிற ஒரு மனுஷனை குறித்து 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்குள்ளே தேவனுடைய ஆவி இருந்தபடியினாலே, அவன் ஞானத்தின் ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தபடியினாலே அவன் பலத்த செய்கைகளை செய்கிறவனாய் இருந்தானாம். அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் அவனை கொண்டு நடப்பிக்கப்பட்டதாம். ஸ்தேவானை கொண்டான். என்ன செய்தார், ஏது செய்தார் என்று அங்கே எழுதப்படவே இல்லை. ஆனால் சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தேவானுடைய கரங்களை கொண்டு அற்புதங்களை, அதிசயங்கள் தேவன் செய்தார் என்று. 8ஆம் அதிகாரத்தில் ஒரு மனுஷனை வாசித்து பார்க்கிறோம். அவர் பேர் பிலிப் என்கிற ஒரு மனுஷனும் இந்த 7 பேர்ல ஒருவராக தெரிந்து கொள்ளப்பட்டவர். இவருக்குள்ளேயும் இதே கர்த்தருடைய கரம் அவர் மீது இருக்கிறபடினாலே அவனும் அற்புதங்களை, அதிசயங்களையும், அடையாளங்கள் செய்கிறவனா இருக்கிறான் என்று. அவனை கொண்டு சமாரியா தேசத்துல மிக பெரிய அற்புதங்களும் அதிசயங்கள் நடந்ததாகவும், அநேகர் விடுவிக்கப்பட்டதாகவும், அநேகர் சொஸ்தமானதாகவும், அநேகருக்குள்ளே தேவனுடைய சந்தோஷம் வந்தது என்று 8ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வசனங்களை அப்போஸ்தலர் புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறது. நம்ம கவனித்து பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய வல்லமை ஒருவனுக்குள்ளே வந்தால், தேவனுடைய ஆவி ஒருவருக்குள்ளே வந்தால், அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் மட்டுமின்றி நம்மாலே நாம் இருக்கிற பட்டணத்தில் மிகப்பெரிய சந்தோஷத்தை வெளிப்படுத்த முடியும் என்று. அப்படி என்றால் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் எனக்குள்ளே வந்திருக்கிறது. நான் இருக்கிற என் பட்டணத்தில், நான் இருக்கிற என்னுடைய சமூகத்தில் ஒரு சந்தோஷத்தையும், தேவனுடைய மகிமையும், தேவனுடைய வல்லமையும் வெளிப்படுத்தும்படியாக நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இவைகளை வெளிப்படுத்துகிறது தான் இப்பொழுது என் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய ஊழியம். இந்த ஊழியத்தை நான் எப்படி செய்ய போகிறேன், இப்படி தான் நம்ம கவனிக்க போகிறோம். முதல்ல என் வாழ்க்கையிலேருந்து இருக்கிற பிரச்சனை விடுவிச்சா போதுங்க, நம்ம ஊழியத்தை பற்றி அப்புறம் யோசிக்கலாம். உண்மை, அது அதை விட மிகப்பெரிய ஒரு உண்மை. ஆனால் ஒவ்வொரு முறையும் தேவன் பக்கத்தில் நம்ம சேர்க்கும்படியாக நம்மை சுற்றி வியாதியும் பிரச்சனைகளும் தான் வெளிப்படுகிறது. ஆனால் இதிலிருந்து மேற்கொண்டு ஜெயிக்கும் பொழுதெல்லாம் நாம் ஒரு சத்தியத்தை கண்டுபிடிக்கிறோம். தேவன் இவைகளை மேற்கொள்ளும்படியாகவே நமக்குள்ளே இவைகளை ஏற்கனவே வைத்திருக்கிறார் என்று. இந்த வல்லமை வெளிப்படும் பொழுது மட்டும்தான் தெரிகிறது நமக்கும் தேவனுக்கு ஒரு நெருங்கிய மிகப்பெரிய ஒரு பந்தம் இருக்கிறது. அந்த பந்தத்தினால தான் இவை எல்லாம் நாம் செய்து முடிக்கிறவர்களாக தேவனை வெளிப்படுத்தும்படியாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். பவுல் சொல்லும்போது ஒரு வார்த்தை நான் ஆச்சரியமாக வாசித்து பார்க்கிறேன். கலாத்தியர் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை, தாயின் வயிற்றில் இருந்தது முதல் தம்முடைய விலையேற பெற்ற இந்த ஊழியத்துக்காக என்னை பிரித்தெடுத்தார் என்று வாசித்து பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது அந்த வசனம். ஏனென்றால் அவருக்கு பிறந்தது முதல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30-35 வயது வரைக்கும் இந்த அழைப்பே அவர் வாழ்க்கையில் தெரியாமல் இருந்துச்சு. இப்படி ஒரு அழைப்பு இருக்குன்னு அவருக்கு தெரியாது. தாம் ஒரு எரேமியாவாக தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற அந்த அழைப்பை குறித்து அறியவே இல்லை அவர். ஒரு நாள் வந்தது, ஒரு வெளிச்சம் வந்து அவர் கண்ணை மாற்றி அமைத்தவுடன் இப்போ சொல்லுகிறார், தாயின் வயிற்றில் இருந்தது முதல் தேவனுடைய விலையேற பெற்ற ஊழியத்துக்கு என்று பிரித்தெடுத்த தேவன் என்று சொல்லுகிறார். இதுதான் கலாத்தியர் 1:15. எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு பாருங்க. அப்போ ஒவ்வொருவருக்குள்ள தேவனுடைய அழைப்போடு தான் பூமிக்கு அனுப்பி இருக்கிறார். அதனால தான் எபேசியர்ல 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த பூமி உண்டாவதற்கு முன்பதாகவே தேவன் நம்மில் அன்பு கூர்ந்து தம்மை வெளிப்படுத்தி இந்த பூமியிலே நம்மை வெளிப்படுத்தியிருக்கிறாராம். எப்படி இருக்கு பாருங்க. பிஃபோர் த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் த எர்த் சொல்லுகிறார். இந்த பூமியெல்லாம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்பதாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டு தேவனுக்குள்ளவே இப்பேற்பட்ட ஒரு அழைப்போடு தான் பூமிக்கு நம்மை அனுப்பியிருக்கிறார். நாம் சாதாரண ஒரு ஆட்களே கிடையாது. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கர்த்தருடைய மகிமை, வல்லமையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் புரிந்து கொள்ள தொடங்கினால் போது நாம் வேறு மனுஷனாக வெளிப்பட ஆரம்பிப்போம். நமக்குள்ள தேவனுடைய வல்லமையின் பாத்திரங்களாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதை வெளிப்படுத்தும்படியாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நமக்குள்ளே இருக்கிற இந்த தெரிந்து கொள்ளுதல் மீது நம்ம கவனம் செலுத்த வேண்டும். இங்கே நம்ம பார்க்குறோம், சீஷர்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவால தேடி 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 கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களை சீஷர்கள் என்று சொல்லி அவரை அழைத்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். மத்தேயு 10ஆம் அதிகாரம், லூக்கா 9ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள், லூக்கா 9ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது இவைகள் தெரிகிறது. ஆனால் இவைகளை எந்த வகையிலும் சம்பந்தமே இல்லாத ஒரு மனுஷனை தேவன் தெரிந்து கொண்டு சீஷர்களை பிரதான சீஷராக மாற்றுகிறார். அவர் பெயர் தான் சவுலாய் இருந்து பவுலாய் மாறினவர். அவர் ஏற்படுத்துகிறார். அவரை போலவே அநேக சீஷர்களாக மாற்றுகிறார். 13ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் புத்தகம் 1-2 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது ஒரு டீமை ரெடி பண்ணுகிறார். அந்த டீம் முழுவதுமாக தேவனுக்கென்று சீஷர்களாக இருக்கும்படி அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அவர்களை ஊழியர்களாக மாற்றுகிறதை கவனித்து பார்க்கிறோம். இப்பேற்பட்ட விலையேற பெற்ற ஒன்றை செய்யும்படியாக ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ளும் போது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இதற்கு சம்பந்தமே இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படித்தான் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பகுதியில் தேவனை அறியாது இருந்த பொழுது, அந்தகாரில் இருளில் இருந்த பொழுது ஏவப்பட்டபடி நம்முடைய சொந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தோம். ஆனால் தேவனுடைய ஆவியினால் தெரிந்து கொள்ளப்பட்ட பின்பு, தேவனுடைய அழைப்பை பெற்றுக்கொண்ட பின்பு அவருடைய விலையேற பெற்ற ஊழியத்தை செய்யும்படியாகவே இந்த வாழ்க்கையை நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதற்காகவே தேவன் நம்மில்
நம்மிடத்துல வந்து தம்மை வெளிப்படுத்தி நாம் செய்ய வேண்டியதை அவர் வார்த்தையிலிருந்து வெளிப்படுத்தி அதை கை கொள்ளுகிற ஒருவர்களாக நம்ம மாற்றுகிறார். அதனால தான் ஜெபிக்க சொல்லுகிறார். அதனால தான் ஜெபத்தை கற்றுக்கொள்ள சொல்லுகிறார். அதனால தான் நம்ம ஜெபத்தின் மீது கவனம் செலுத்துகிறோம். அதனால தான் ஜெபிக்கும் போது பதில் வரக்கூடிய ஒன்றை சுவிட்ச் ஆன் பண்ணுகிறார். ஜெபத்தினால மட்டும் நமக்கு பதில் வரவில்லை. நாம் தேவனோடு பேசி கொண்டிருக்கிறவர்கள், தேவனோடு இருக்கிறவர்கள் என்பதனால தான் நமக்கு பதிலே வருகிறது. நாம் தேவனோடு இருக்கிறபடினாலே நம்ம போவதற்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணுகிற தேவன், எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணின பின்பு தான் தேவன் நம்மை ஜெபிக்க வைக்கிறார். இந்த ஒரு ரகசியத்தை நம்ம போக போக தான் கற்றுக்கொள்ள முடியும், ஆண்டவரை அறிந்து கொண்ட பின்பு. முற்காலங்களில் இதில் நமக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஒரு முறை பார்த்தீங்கன்னா பேதுருவை அழைக்கிறார் தேவன். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கிறோம். முழுதும் மீன் பிடித்தும் ஒரு மீனும் அகப்படவே இல்லை பேதுருவுக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சொல்லுகிறார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், படகை ஆழத்துக்கு கொண்டு போய் வலையை வீசு என்று சொல்லுகிறார் பகலிலே. அப்படி வலையை வீசும் பொழுது வலை கிளியத்தக்கதாக, படகு அமிழ்ந்து போகத்தக்கதாக மீன்கள் கிடைக்கிறது. இது முழுதும் பிடித்த இவருக்கு ஒன்றுமே அகப்படவில்லை. கடந்த சில நாட்களாகவே அவருக்கு ஒன்றுமே அகப்படவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிற ஒரு வார்த்தை கேட்ட உடனே அவ்வளவு மீன்கள் படகே அமிழ்ந்து போகத்தக்கதாக கிடைக்கிறது என்றால், அப்போ இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இருக்கிற வல்லமை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவரிடத்துல நம்ம வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு வைத்திருக்கிறத அவர் ரிலீஸ் பண்ணார்னா நம்மால அதை பெற்றுக்கொண்டு அது அவ்வளவு அதிகமாக இருக்குமா, நம்மால தாங்கவே முடியாத அளவுக்கு அவருடைய விலையேற பெற்ற ஆசீர்வாதங்கள் இருக்குமா. அவரிடத்துல வரும்பொழுது அப்படிதான் நடக்கிறது. அது ஒரு முறை செய்தால் இயேசு கிறிஸ்து எப்பொழுது ஒரு நாள் தான் செய்தார் என்று சொல்ல முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறையும் செய்து காட்டுகிறார். அதன் ஆச்சரியம். ஒரு முறை பேதுருவை அழைத்து, நீ போய் கடலிலே ஒரு தூண்டில் போடு, உனக்கு ஒரு மீன் அகப்படும், அந்த மீனை எடுத்து வாயை திறந்து பார்க்கும்போது அதற்குள்ளே வெள்ளி பணம் இருக்கும் என்று சொல்லுகிறார். இதுவும் பேதுருவிடத்திலே சொல்லுகிறார். இது எப்படி நடக்க வாய்ப்பு இருக்கிறது? அப்பேற்பட்ட ஒரு தேவன் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயற்கைக்கு அப்பாற்பட்டதை இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் சொல்லி கொடுத்து அதை செய்து காட்டுகிறவர். மறுபடியும் இதே பேதுருவை கடைசியில் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பி இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறமாகவும் இதே போல செய்கிறார். இப்பொழுது வலையை இந்த பக்கம் போடுங்கள் என்றால் அப்பொழுது 153 மீன்கள் அகப்படுகிற பெரிய மீன்கள் கிடைத்ததாக அந்த நேரத்தில் பேதுரு பார்க்கிறார். ஒவ்வொரு முறையும் இதே போன்று அற்புதங்கள் 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 என்று பேதுருக்கு செய்து காட்டிக்கொண்டே இருக்கிறார். ஆரம்பத்தில் முதல் நாளிலும் மரித்து உயிரோடு வந்த முதல் நாளிலும் இதே போல செய்து காட்டுகிறார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்னவென்றால், அவரிடத்தில் வரும்பொழுது அவர் எப்பொழுதும் அற்புதங்களை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை ஒவ்வொரு முறையும் தம்மிடத்தில் நெருங்கி வரும்படியாக அவர் ஒவ்வொரு முறையும் அற்புதங்களால, அதிசயங்களால, அடையாளங்களால கிரியை செய்து கொண்டிருக்கிற ஒரு தேவனாக தம்மை வெளிப்படுத்துகிறார். இந்த நாட்கள் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் இதே அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் வெளிப்பட காத்து கொண்டு இருக்கிறது. நாம் மிஸ் பண்ணவே கூடாது. அவரிடத்தில் நெருங்கி வரும்போதெல்லாம் நாம் ஜெயத்தை பார்த்து கொண்டே இருக்கிறோம். தேவனுடைய விலையேற பெற்ற பாத்திரங்களாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் தம்மை வெளிப்படுத்தும் போதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். அவரை அறிந்து கொண்டால் போதும், அந்த ஸ்பாட்டை நம்முடைய வாழ்க்கை பலவிதமாய் பல பரிமாணங்களை வெளிப்பட ஆரம்பிக்கும். அவரை புரிந்து கொள்ளாத போது அந்தகார இருளில் இருக்கிறோம். நாம் ஏவப்பட்டபடி நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோம். எப்பொழுது அவர் வெளிச்சம் மீது பட்டதோ அப்போதே நம்முடைய வாழ்க்கை மாறிவிட்டது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், இப்போ நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படி சொல்வதல்ல கிறிஸ்தவம். இதற்குள்ளே இருக்கிற சகல பரிபூரணத்தினால நாம் நிறையப்பட்டு அவருடைய மகிமை வெளிப்படுத்துகிற ஒரு பாத்திரமாக நம்மை வெளிப்படுத்த வேண்டும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஆவியால் நிரம்பும் போது நம்மை சுற்றி தேவனுடைய பிரசன்னத்தினால அவருடைய மகிமை நிரம்பி வல்லமை நம்மோடு கூட தங்கி இருக்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம அனுபவிக்க ஆரம்பிக்கும் பொழுது எல்லாமே நம்ம சுற்றி சுச்சானாக ஆரம்பிச்சிடும். எல்லாமே செழிக்க ஆரம்பிக்கும். எல்லாமே புதிதாக மாற ஆரம்பிக்கும். நாம் போகிற எல்லா இடங்களிலும் அதே செழிப்பு, அதே ஆசீர்வாதம் மற்றவருடைய வாழ்க்கையில கட்டவிழ்க்கிற பாத்திரங்களாக தேவன் நம்மை வெளிப்படுத்துவார். இப்பேற்பட்ட ஒரு விலையேற பெற்ற வாழ்க்கை தான் தேவனிடத்தில் வரும்போது நமக்கு கிடைக்கிறது. நாம சொல்றோம், இந்த காலத்துல எனக்கு நாங்கள் எல்லாம் எதுவுமே இல்லைங்க, எல்லா வகையிலும் தோல்வியில் இருக்கிறாங்க, எல்லா வகையிலும் துக்கத்தில் இல்லை 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 இல்லை. தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறதே மற்றவங்க வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வரும்படியாக. அப்படி என்றால் நம்ம வெளிச்சத்தில் நாம நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரங்களாக தான் தேவன் நம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார். நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த வெளிச்சம் நம் மீது வரப்போகுது. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவே இல்லை என்று யோவான் 1ஆம் அதிகாரம் 3-4 சொல்லுகிறது. சகலமும் அவர் மூலமா உண்டாயிற்றாம். அவர் உண்டாக்கினவர் நமக்குள்ளே வந்திருக்கிறார். எல்லாவற்றையும் புதிதாக்குவதற்காகவே, எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பதற்காகவே ஜெபிக்கும் போது இவை எல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த நாள்ல இருந்து ஜெபிக்க தொடங்கும் போது எல்லாமே மாற்றி அமைக்கப்பட போகிறது. நம்ம ஜெபிக்கலாமா? தேங்க்யூ லார்ட். அப்பா, இந்த வழிக்கா நன்றி சொல்லுகிறோம்.
இந்த வேளையில ஜெபத்துல தங்களை விட்டு கொடுத்த ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில எல்லாமே புதிதாவதாக மரித்தோரிலிருந்து உயிர்ப்பிக்கிற வல்லமையாகிய பரிசுத்த ஆவியானோட வல்லமை இப்பொழுது இறங்கி அவங்க சூழ்நிலை, எந்த சூழ்நிலை, மரணத்துடைய செய்தியை வைத்துக் கொண்டிருக்கிற எந்த சூழ்நிலையா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இப்பொழுதே மாறுவதாக நான் ஜெபிக்கிறேன். அந்தகார இருளுடைய கிரியைகள் எதுவாக இருந்தாலும் இப்பொழுதே அப்பா அவர்களுக்கு மீது வெளிச்சம் வருவதாக நான் ஜெபிக்கிறேன். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்க தெரிந்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் மீது உடைய விலையேற பெற்ற ஆசீர்வாதங்கள் கட்டவிழ்க்கப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன். புதிய ஆரம்பங்கள் வருவதாக, புதிய தொடக்கங்கள் வருவதாக, இப்பொழுதே மகிமையின் பாத்திரமாக ஒவ்வொரு மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவீராக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா இவர்களுக்கு கொண்டு தகப்பனே அற்புதங்களை, அதிசயங்களை அடையாளம் செய்யுங்க. அப்பா இந்த நாள்ல இருந்து தகப்பனே அப்பா வியாதியஸ்தர்கள் கைகளை வைக்கும் போது அவர்கள் ஒவ்வொருவரும் சொஸ்தம் ஆவார்களாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. எல்லா மரண படுக்கை மாறுவதாக, அப்பா எல்லா விதமான பிசாசுடைய தந்திரங்களை தகப்பனே அப்பா துரத்தி அடிக்கிற பாத்திரங்களாக இவங்க வாழ்க்கை மாறுவதாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். Glory be to God. அவரை நாம் அறிந்து கொள்ளும் போது நம் வாழ்க்கை முற்றிலுமாய் மாற்றப்படுகிறது. ஆழமான தேவனுடைய வார்த்தைகள் இன்றைக்கு கேட்டோம். ஒவ்வொரு முறையும் அவருடைய மகிமை, அந்த பிரசன்னத்தை நான் அறிந்து கொள்ளும் போது, அவரோடு நேரத்தை நான் செலவிடும் போது, ஆவியானவர் எனக்குள்ளாய் முற்றிலுமாய் மரித்த யாவையும் உயிர்ப்பிக்கிற வண்ணமாய் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறார். அதுதான் இன்றைக்கு நாம் பார்த்தோம். அதான் இன்றைக்கு ஆழமானதாய் நம் வாழ்க்கையில் இன்றைக்கு கட்டவிழ்க்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அது இரு கருக்குள்ள பட்டயமாய் உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றி எல்லா திசுக்களுக்குள்ளாய், எல்லா அணுக்களுக்குள்ளாய், எல்லா பகுதிக்குள்ளாய் சென்று இருளடைந்து இருக்கலாம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் அவை மாற்றி இந்த நாட்களில் வெளிச்சமானவர், சகலமும் அவர் மூலமாய் உண்டானது ஒன்றும் அவரே இல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. அந்த வெளிச்சமானவர், சகலத்தையும் உண்டாக்கினவர் எனக்குள்ளாய் வந்து என்னை வெளிச்சமாய் மாற்றி பலருக்கு வெளிச்சமாய் என்னை வீச செய்து கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட அபிஷேகம், அப்பேற்பட்ட அவருடைய மகிமை இந்த நாட்களில் உங்களை நிரப்பும். உங்களை இந்த உலகத்திற்கு அவர் வெளிச்சமாய் மாற்றியிருக்கிறார். இதை தான் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இப்படி தான் பல ஆழமான அவருடைய சாட்சிகள் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த வெளிச்சமான வார்த்தைகள், இந்த வெளிச்சம் எங்களை தொட்டபோது நாங்கள் முற்றுமாய் மாற்றப்பட்டு எங்கள் மூலமாய் தேவன் பலரை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார் என்ற சாட்சியை நாங்கள் கேட்டுக்கொண்டே வருகிறோம். இதுதான் உங்கள் வாழ்க்கையிலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது என்று. எங்களுடைய சபையாகிய மிஸ்பா ரெஃபர்மேஷன் சர்ச் என்பது சென்னை பட்டணத்தில் அம்பத்தூர் என்ற இடத்துல புதூர் பகுதியில் பால் நகரில் 22வது அவனியில் அமைந்துள்ளது. எங்கள் சபையில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு வேத வகுப்பு நடைபெறும். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 10 மணி முதல் அதிகாலை 1 மணி வரைக்கும் காத்திருப்பு ஜெப கூட்டம் நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை 2 ஆராதனை உண்டு. முதலாவது ஆராதனை காலை 9 மணிக்கும், 2வது ஆராதனை இரவு 7:30 மணிக்கும் நடைபெறும். ஒருவேளை சென்னை பட்டணத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் வந்து எங்கள் ஆராதனையில் நீங்கள் பங்கு பெற்று உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். எங்கள் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் பேஜ் ஆகிய மிஸ்பா ரெஃபர்மேஷன் சர்ச் பேஜில் பல தேவனுடைய ஆழமான சத்தியங்களை அப்லோட் செய்துள்ளோம். இதை நீங்கள் கேட்டு உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஷாலோம்.